ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக்கு எப்படி ட்ரா பண்ணணும், யூ நெக்கு எப்படி ட்ரா பண்ணணும், ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் வாங்க. ஸோ நீங்கள் எப்போவும் நம்ம எடுக்கிற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஃபோல்டிங் பக்கம் நீங்கள் வந்து எப்போவும் மார்க் பண்ணுற மாதிரி நெக்கோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நெக்கோட வித்து வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் சுடிதார் இல்லை வந்து ப்ளவுஸு நீங்கள் குர்த்தி எந்த இதுக்கு மார்க் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொல்கிற ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் வந்து ரொம்பவே அழகாக வரையலாம். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து கொண்டு வரோம் அப்படின்னா நம்ம வந்து கர்வ் லைன் வந்து கொடுக்குற இந்த இடத்துல தான் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த எட்ஜுக்கு வந்து கரெக்டாக நமக்கு அந்த கர்வ் வந்து வரணும். நல்லா கவனிங்க. ஸோ இந்த ஸ்கேலை வந்து இப்படி இந்த எட்ஜில் வந்து டச் ஆகிற மாதிரி இப்படி வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்கும். பாருங்கள், இந்த இடத்துல இப்படி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்கும். அதுவே உங்களுக்கு யூ ஷேப் வேணும் அப்படின்னா இப்போது இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நெக்கோட வித்து இருக்குல்ல, இதோட டிஸ்டன்ஸில் இப்போ உங்களுக்கு 3 இன்ச் அப்படின்னா அதோட மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மிட் பாயிண்ட் வந்து இப்போ நான் வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன்னா இதோட மிட் பாயிண்ட் வந்து 1.5. ஸோ இப்போ இந்த 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து பாருங்கள், இந்த பாயிண்ட்டும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா யூ ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ரவுண்ட் ஷேப் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்டுக்கே உங்களுக்கு வந்து வர தேவையில்லை. டைரெக்டாக அப்படி கர்வ் லைன் கொண்டு வந்து இந்த பாயிண்டில் டச் ஆகிடணும். அதுவே உங்களுக்கு யூ ஷேப் வேணும்னா இந்த 2 பாயிண்ட் இந்த டிஸ்டன்ஸில் உங்களுக்கு மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலை வந்து வச்சுட்டு அதே மாதிரி இந்த லைனில் எந்த இடத்துல இந்த ஸ்கேல் வந்து டச் ஆகுதோ அதில் நீங்கள் வந்து ஒரு இது லைட்டாக கர்வ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூ ஷேப் வந்து ரொம்பவே அழகாக கிடைக்கும். அதாவது யூ ஷேப்னால் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது இந்த கார்னர் வந்து கம்மியாக இருக்கும். யூ ஷேப் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இந்த கார்னர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், குட்டியாக இருக்கும். அதுவே நீங்கள் ரவுண்ட் ஷேப் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச்சுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்குலாம் வரும். ஸோ இதை வந்து ஒரு சின்ன டிப்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.